ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இசை கிச்சனில் முட்டை குருமா எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருவேன். தாளிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தாளிக்கு தேவையான எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 4 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன், ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன், 2 துண்டு 2 இஞ்சி துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், 4 துண்டா, ஒரு 1/4 முறி தேங்காய், 5 சின்ன வெங்காயம். இது வந்து அரைக்கிறதுக்கு. மசாலா பொடி வந்து நான் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 6 முட்டை எடுத்து வேக வச்சு வச்சிருக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இங்கே வதங்கிட்டு இருக்கோடு நம்ம அடுப்பில் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் தேங்காய், 1/4 முறி தேங்காய், 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 இன்ச்சு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா மைய அரைக்கணும், அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். ரொம்ப தக்காளி போட வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சுத்தமாக குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். சிக்கன் மசாலாவுக்கு பதில் மட்டன் பொடி போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா முட்டை குருமா பொடினே கடையில் கிடைக்கும், அதையும் வாங்கி போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சிக்கன் பொடி போட்டிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் நான் பிச்சு போட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு பிச்சு போட்டுக்கோங்க. கையை வச்சு தான் பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் சைஸாக வேணுன்னா கத்தி வச்சு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேங்காய், ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இவ்வளவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல இந்த அளவுக்கு மைய அரைச்சிக்கோங்க. இதை எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ எல்லாம் கொட்டிட்டு காமிக்கிறேன் நான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வத்துற அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சக்கரு போட்டுக்கலாம். இப்போவே போட்டால் மஞ்சக்கரு கரைஞ்சி போயிடும், அதனால நம்ம அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மஞ்சக்கரு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு தண்ணிலாம் வத்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம மஞ்சக்கரு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு போட்டிருக்கிறேன். ஒரு 5 பேர் 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது கூட்டு மாதிரி வச்சு. இது வந்து சப்பாத்தி, சாதம், இட்லி,
தோசை எல்லாத்துக்கும் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்து கிண்டுங்க, மஞ்சள் கரு உடஞ்சிடும். உங்ககிட்ட மல்லித்தலை இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு எடுத்தாச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.